P, Q, R, S, T மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் U இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், மேலும் அவர் P-ஐ மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண்? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்தில் 6 உறுப்பினர்கள் இருக்காங்களாம், PQRSTU அப்படின்னு. அதில் டீங்கிறவர் ஒரு டீச்சர்னு சொல்லிட்டாங்க. சரியா? அவர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த டாக்டருக்கு 2 குழந்தைங்க, RU அப்படின்னு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர். சரியா? Q ஆக்சுவலாக ஒரு லாயர். அவர் என்ன பண்ணுறாருன்னா P-யை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, மணந்து கொள்கிறாரு. இந்த P அவங்களுக்கு ஒரு சன்னும் ஒரு மகனும் ஒரு பேரனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ P-க்கு ஒரு சன்னும் ஒரு பேரனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் ஒரு இன்ஜினியர் பையன் ஒருத்தன் இருக்கான், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணம் ஆன 2 பேர் இருக்காங்கல்ல, இதில் ஒருத்தவங்க மட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பர்சன் யாருன்னு தான் கேட்குறாங்க. ஓகேயா? அப்போ என்ன சொல்லிட்டாங்க நமக்கு, இப்போ பாருங்கள், என்ன சொல்லிட்டாங்க, 2 பேர் அப்படின்னா இந்த டி என்ன சொல்லிட்டாங்க, டீச்சர்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரு டாக்டர் கூட கல்யாணம் ஆகுது. இதில் யார் பாய் யார் கேர்ள் அப்படின்னா மென்ஷன் பண்ணல. டி இருக்காங்க, டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 குழந்தை, RUன்னு 2 குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, Q அப்படிங்கிறவர் லாயர். சரியா? Qங்கிறவர் லாயர். இவர் என்ன பண்ணுறாருன்னா P-யை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. P-யை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த P-க்கு ஒரு மகனும் ஒரு பேரனும் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா. ஒரு மகன் ஒரு பேரன் சொல்லிட்டாங்க. இதில் என்ன கேட்குறாங்க, இந்த கல்யாணம் ஆன 2 பேரில் ஒருத்தவங்க மட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்க யாருன்னு தான் கேட்குறாங்க. அப்போ கல்யாணம் ஆனவங்களில் இவங்க டீச்சர்னு சொல்லிட்டாங்க, இவங்க டாக்டர்னு சொல்லிட்டாங்க, இவங்க லாயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் எந்த ஒர்க்குமே கொடுக்கல. அப்போ என்னவா இருக்கும், P தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும். சரியா? நமக்கு மிச்சம் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு இன்ஜினியர் இருக்கார், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம குழப்பிக்க வேண்டாம். நமக்கு இந்த 2 பேரில் யார் ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் கேட்குறாங்க. அதை மட்டும் பார்த்து நமக்கு போட்டால் போதும். சரியா? அப்போ இதில் ஹவுஸ் ஒய்ஃப் யார், P. நமக்கு அப்போ P தான் ஆன்சர். ஓகேயா?